நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய 2024 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இந்த 2024 எப்படிப்பட்ட பலன்களை பொதுவாக நம்ம இந்தியாவுக்கு தரப்போகிறது, நம்மளுடைய 12 ராசிக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த முறை 2024 புத்தாண்டானது 1/1/2024 இரவு 12 மணிக்கு பஞ்சமி திதியில் திங்கட்கிழமை அன்று மார்கழி மாதம் 16ஆம் தேதி கன்னியா லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பொதுவாக மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வருஷம் 2024 கண்டிப்பாக ஜகத்தை ஆளத்தான் போயிடுது. இந்த 2024 மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2019 2020ன்னா கொரோனா தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. 2023 அப்படின்னா நம்ம கொரோனாலேருந்து மீண்டு வருகின்ற முயற்சி, நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம். இது 2023. இப்போ 2024 மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாற்றம். இந்த 2024 இந்தியாவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலுமே மாற்றம், நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், எதுவானாலுமே மாற்றத்தை பெறப்போகிறது. மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த 2024 எல்லா துறைகளிலுமே எல்லா விஷயங்களிலுமே எல்லோருடைய மனதிலுமே மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. ஏன் அப்படி, எதனால் அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. பொதுவாக மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி. அந்த மகர ராசியில் இது வரைக்கும் புளூட்டோ கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தது. திருக்கணிதப்படி ஜனவரி 17ஆம் தேதியும் வாக்கியப்படி டிசம்பர் 20ஆம் தேதியும் சனி பயிற்சி ஆகும்போது அந்த புளூட்டோ கிரகத்தை விட்டு சனி பகவான் விலகி கும்பராசிக்கு போகிறார். பொதுவாக சனி ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி புளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் 30லேருந்து 35 வருஷம் இருக்கும். அப்போ அடுத்த சந்திப்பு சனிக்கும் புளூட்டோவுக்குமானது கும்பராசிலேயோ மீன ராசிலேயோ இருக்கக்கூடும். அப்போது எப்போல்லாம் இந்த சனி புளூட்டோ கிரகத்தோடு சேர்ந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்து விலக போகிறாங்களோ அப்போ பல புரட்சிகளை செஞ்சுட்டு அந்த புரட்சிக்கு ஒரு முடிவாக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகிறது தான் அந்த 2 கிரகங்களோட சந்திப்பு. உதாரணமாக அந்த உலகத்தில் முன்னாடியெல்லாம் அடிமை தொழில்னு இருந்தது. அதாவது வேலை செய்கிறதுக்கு நம்ம சம்பளத்துக்கு ஆளை பார்க்க மாட்டோம், ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அவனை நம்ம வேலை வச்சுக்கிறது தான் ஒரு காலத்தில் இருந்தது. இந்த அடிமை தொழில் எப்போ போச்சுன்னா இந்த மாதிரி சந்திரனும் சனி பகவானும் புளூட்டோவும் ஒரு ராசியில் சேர்ந்து எந்த நாட்டிலே இருந்தோ அந்த நாட்டில் சேர்ந்து அதுக்கப்புறம் பிரிஞ்ச போது தான் இது உண்டானது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களிடம் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவு உருவான போது கூட அமெரிக்காவுக்குரிய ராசியில் புளூட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிந்தது தான் காரணம். இப்போ இந்தியாவோட ராசி மகர ராசி, அந்த மகர ராசியில் சனியும் புளூட்டோவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பிரளயமே ஏற்பட போகிறதுன்னு சொன்னால் கூட நம்பலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாமே மாற்றமாக இருக்கும். அரசியலாகட்டும், வருமானமாகட்டும், இந்தியாவின் மதிப்பாகட்டும், எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இதுவரைக்கும் இருந்தது மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக செய்யும். குறிப்பாக நம்ம கணினி சார்ந்த துறை அசுர வேகமாக மிக உன்னதமான நிலையை அடைய போகிறது.
இந்த மாதிரி பெரிய வளர்ச்சி இருக்கிற எல்லா விஷயத்திலுமே சில சாபக்கேடுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த 2024 சைபர் கிரைம் குற்றச்சாட்டுகள் நிறைய வரும். மக்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி விவசாயிகள் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அவங்களுக்கு நினச்சதை விட அதிகமான விளைச்சல், அது மாத்திரம் இல்லை, விளைச்சல் அதிகமாக விலைக்கு போகிற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்கு 2வது வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். 2வது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம். அப்போது இந்தியாவில் ஏதாவது புதிய கண் நோய் ஒன்று உருவாகலாம். கண்ணில் எரிச்சல் அல்லது கண் சம்பந்தமான பிரச்சனைகள், இதை இந்தியாவில் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கொரோனா மாதிரி ஒரு தொற்று நமக்கெல்லாம் வந்தாச்சு, குழந்தைகளுக்கும் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ ஜீவராசிகளுக்கும், அதாவது கால்நடைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு நோய் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் 2024 இருக்குது. அதே மாதிரி விவசாயிகள் கூட அவங்களோட பயிர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன நோய் அதற்காக புதிய கண்டுபிடிப்புகள், மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அப்போது 2024 பொறுத்தவரை மருத்துவத்துறை மிக அற்புதமாக செயலாற்றப் போகிறது. உடனுக்குடன் நம்ம தேவையான மருந்துகளை தயாரிக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாக மருத்துவத்துறை இருக்கப் போகிறது. குறிப்பாக அந்த இந்திய ராசிக்கு சனி புளூட்டோ சஞ்சாரம் மகர ராசியில் இருந்து அது ஒரு முடிவுக்கு சனி பகவான் கும்ப ராசிக்கு போகும்போது மிக முக்கியமான மாறுதல்களை தருவார். நீங்கள் திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் 17ஆம் தேதியே சனி பயிற்சி ஆறுதுன்னு வச்சுட்டாலும், ஜனவரி 2023க்கு அப்புறம் நடந்த பல விஷயங்களை எடுத்து பார்த்தோன்னா, அமெரிக்காவில் உதவி ஜனாதிபதியாக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி வந்திருக்கார். இந்தியாவோட முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகின்ற பிரசிடெண்ட்டாக ஒரு பெண்மணி வந்திருக்கிறார். நாளைக்கே கூட ஒரு பெண் பிரதம மந்திரி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை. அப்போது இந்த சனி மற்றும் புளூட்டோ மகர ராசியிலேருந்து, இந்தியாவோட ராசியிலேருந்து விடுபடும்போது பெண்களின் உச்சபட்ச பதவிகளில் உட்கார வச்சுட்டு போயிடுவார். இந்தியாவில் இருக்கிற பல பெரிய பெரிய பதவிகள் பெண்களால் ஆக்கிரமிக்கப்படும். பெண்கள் அந்த முதன்மையான பதவிக்கு வந்துடுவாங்க. இது உலக அளவில் கூட நடக்கலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கூட பெண்மணி தான் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அவங்க கூட. அப்போது இந்தியாவுக்கான மதிப்பு கூடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் இதை பார்க்கலாம். பெண்களுக்கான அங்கீகாரமாக இதை பார்க்கலாம். அந்த சனி புளூட்டோ ரெண்டுமே ஒரு ராசியிலேருந்து நகர்றதுனால ஏற்படுகின்ற மாற்றம், அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவோமே. அப்போது இந்த 2024 அப்படின்னு எடுத்துட்டால் அதோட முக்கியமான குறிக்கோள், நம்ம ஒரு வருஷத்தோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 அஜெண்டா மாற்றம், எல்லா விஷயங்களிலும் மாற்றம். இதில் எந்த விதமான பாகுபாடே கிடையாது. நம்ம எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற ஆண்டாக தான் இந்த 2024 இருக்க போகிறது. ஆகவே அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த மாற்றம் எதிலெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வருஷத்தை கடந்து செல்லும்போது தான் பார்க்கணும். 2023 ஓரளவுக்கு நம்ம கொரோனா பாதிப்புலேருந்து விடுபட்டு கொஞ்சம் பெருமூச்சு விடுகின்ற காலகட்டமாக இருந்தது. இப்போ 2024 அற்புதமான வருடமாக அமைய போகிறது. இந்த மாற்றம் கூட பெரிய மாற்றம்தான். தனிநபர் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடும். மக்களுடைய சந்தோஷம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இந்தியர் என்று சொன்னால் வெளிநாட்டில் பெருமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே ஒரு மாற்றத்தை தரப்போகிற ஆண்டு தான் 2024. ஆகவே தனிநபர் வருமானம் இந்த வருஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில்துறை, வியாபாரம், இப்படி பல விஷயங்களிலும் இந்தியாவில் முன்னேற்றங்கள் நிறையா இருக்கும். குறிப்பாக ஒரு பெண்மணி உலக அளவில் நோபல் பரிசு பெறுகின்ற வருடமாக இருக்கும். அப்புறம் அந்த மழையை பொறுத்துன்னா அந்த மழையிலையும் ஒரு மாற்றம் இருக்கும். மழை மாத்திரம் இல்லை, நம்முடைய சீதோஷ்ண நிலை, தட்பவெட்ப நிலை இதெல்லாமே ஒரு மாற்றத்துக்குரியதாக இருக்கும். எங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும் நம்ம நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் மட்டுப்பட்டு இருக்கும். எங்கெல்லாம் குளிரே இருக்காதுன்னு நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்ப்போம். அதாவது சீதோஷ்ண நிலையோட தட்டு மாறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த 2024 இருக்கும். இங்கெல்லாம் மழை கம்மியாக தான் இருக்கும்னு நினச்ச இடங்கள்லாம் மழை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி நம்முடைய இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு மாறுதலை பெறும். மழையை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த 2024 23 தொடர்ந்து அதிகப்படியான மழை பெறுகின்ற வருடமாக இருக்கும். குறிப்பாக 2023 போல இல்லைன்னாலும் 2024 அதுக்கு சமமான அதிகப்படியான மழையை பெறுகின்ற காலம். குறிப்பாக தென்னிந்தியாவில் ரொம்ப அதிகமான மழை இருக்கும். எப்போவுமே அதிக மழை பெய்கின்ற வட இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இந்த மழை பெய்யும். இன்னும் சொல்லப்போனால் கணினி சார்ந்த படிப்பு என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வருடமாக இது இருக்கும். எல்லாரும் அந்த கணினி சம்பந்தப்பட்ட படிப்பை நோக்கி செல்வார்கள். புதிய புதிய கண்டுபிடிப்புகள், அதாவது கணினி என்பது உச்சத்தை தொடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த 2024 இந்த மாதிரி அற்புதமான பெரிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ 12 ராசியும் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறது, ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம். அன்பிற்கினிய கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிற இந்த நேரத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்க போகிறதுங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். கன்னிராசியிலே ஜென்ம ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கன்னிராசியிலேருந்து 6வது இடம் என்று சொல்லப்படுகின்ற ருண ருத்ர ரோகஸ்தானத்தில் சனி பகவானும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் ஒரு 4 மாதம் குரு பகவானும், மீதி இருக்கிற 8 மாதங்கள் 9வது வீட்டிலையும் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார்கள். முதல்ல ஜென்ம ராசியில் இருக்கிற கேது என்ன பண்ணும், எப்படிப்பட்ட பலனை தரும்னு பார்க்கலாம். பொதுவாக கேது பகவான் 1-7 கேதுவும் ராகுவும் 1-7-2-8 இருந்தால் அது ஒரு சுமாரான பலனை தருகின்ற அமைப்பு தான். இது நாகதோஷம்னு கூட சொல்லுவாங்க. இப்போ ஜென்மத்திலேயே உங்களுக்கு கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். மொத்தத்தில் துணிச்சலே இருக்காது, ஒரு பயம் நம்மளை ஆட்கொள்ளும். நம்ம இதில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது எப்படி முடியும், வாழ்க்கையில் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்க முடியுமா முடியாதா, இப்படி எல்லா விஷயங்களுக்குமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம அந்த செய்கின்ற அந்த செய்கை, நம்முடைய முயற்சிகள்லாம் தடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கேது எந்த ராசியில் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்துக்குரிய காரகங்களை அவர் தடை செஞ்சிடுவார். ஜென்ம ராசின்னா ஜாதகருடைய மொத்த முயற்சி அங்கே தானே இருக்குது, அவருடைய செயல்பாடு அங்கே தானே இருக்குது, அவருடைய குணாதிசயங்களே அங்கே தானே இருக்குது. இப்படி எல்லா விஷயங்களுமே ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால
கேது பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறது அவ்வளவு உசிதமான பலனை தராது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏதாவது உடல் வகை, அதாவது உடலில் ஏதாவது ஒரு நோயை தருவார். அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை ஏற்படுத்துவார். இந்த மாதிரி இந்த ஜென்ம ராசியில் கேது சஞ்சாரம் செய்கின்ற காலங்களில் மருத்துவ செலவுகளை அதிகரித்துவார். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய எண்ணங்களில் ஒரு மாறுபட்ட நெகட்டிவான மனநிலையை ஏற்படுத்திடுவார். இப்படி செஞ்சால் நல்லதா, இப்படி செய்யக்கூடாதே அப்படிங்கிற ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு தயக்கம், ஒரு இறுக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து நம்ம சனி பகவானோட சஞ்சாரத்தை பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்தவரை சனி பகவான் 6வது வீட்டில் அருமையாக உட்கார்ந்துருக்கார். சனி ராகு கேதுவுக்கு 3, 6, 11 ஆகிய இடங்களும், சனிக்கு 10வது இடமும் நல்ல நன்மைகளை தருகின்ற இடங்கள். அந்த வகையில் 6வது இடத்துல சனி பகவான் ஆட்சியாக வேற உட்கார்ந்துருக்கார். ஆகவே கன்னிராசி அதிபர்கள் அல்லது கன்னிராசிக்காரர்கள் மிக அற்புதமான பலன்களை பெறப் போகிறார். ருணருத்ர ரோகஸ்தானம் 6வது இடங்கிறது. அதனால் எதிரிகளை இனம் கண்டு அவர்களை வெற்றி பெறுகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துவார். நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு பதவி உயர்வு கிடைக்கலைன்னா அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை சரி செய்கின்ற முயற்சியை தருவார். அதே மாதிரி நம்ம உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்ததுன்னா அதற்கான பயிற்சிகளை செஞ்சு அதுக்கான எதை தவிர்த்தா இந்த உடல் ஆரோக்கியம் சரியாகும் அப்படிங்கிறத முயற்சி செய்ய வைப்பார் அந்த சனி பகவான். நோய்க்கு காரகனே சனி பகவான் தானே. அதே மாதிரி நம்ம பல விதங்களில் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். நம்ம தொழில் செஞ்சுட்டு இருக்கோன்னா அந்த தொழிலில் ஒரு மேன்மை இருக்கும். நம்ம செய்கின்ற தொழிலில் ஒரு லாபம் அதிகமாக இருக்கும், வருமானம் அதிகமாக பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். உடனே நம்ம கைக்கு பணம் வரலைனாலும் லாபமான தொழிலாக அது அமையும். வியாபாரம் செய்கிற இடத்துலையுமே நமக்கு திடீர்னு ஒரு அதிகப்படியான வியாபாரத்தை பார்க்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். அது மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலையும் நல்ல சந்தோஷமாக மன நிம்மதியுடன் இருக்கின்ற ஒரு வேலையாக இருக்கும். சில பேர் இருக்கிற வேலை ரொம்ப பிடிக்காமல் இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு வேலை அமைகின்ற ஒரு தன்மை இருக்கும். மொத்தத்தில் இந்த 6வது இடத்துல சனி பகவான் மிக அற்புதமான பலன்களைத்தான் கன்னிராசி என்பவர்களுக்கு தரப்போகிறார். இன்னும் சொல்லப்போனால் 6வது வீடு அப்படிங்கிறதுனால 7க்கு 12வது வீடு அப்படிங்கிறதுனால சில பேருக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார். ஏன்னா சனியோட பார்வையும் அற்புதமாக இருக்குது. அதே நேரத்தில் 6வது வீட்டில் இருக்கிற அந்த சனி ஆட்சியாக வேற உட்கார்ந்துருக்கார், பலம் பொருந்திய சனியாக இருக்கிறார். அப்போ கன்னி ராசி பொறுத்தவரை மிக அற்புதமான பலன்களை அள்ளித்தரப்போகிறார் இந்த 6வது வீட்டில் இருக்கிற சனி பகவான். அடுத்தது கலத்தரஸ்தானம்னு சொல்கிற இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்கார். பொதுவாக கலத்தரஸ்தானத்தில் இந்த மாதிரி தீய கிரகங்கள், அசுப கிரகங்கள் இருந்தாலே குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்ய குறைபாடுகள் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் வந்து போகும். இதுக்கெல்லாம் நம்ம ராகு பகவான் கலத்தரஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு காரணம் என்றாலும் சனி பகவானும் 6வது வீட்டில் இருந்து அந்த மாதிரி குடும்பத்தில் லேசாக ஒரு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தத்தான் செய்வார். ராகு பகவான் 7வது வீட்டில் இருக்கிறதுனால பண வருமானம் அதிகரிக்கும். நம்ம தொழில் செய்கிற இடத்துல நம்மளுடைய கூட்டாளிகள் நமக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு என்பது கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்கும். நல்ல நல்ல விஷயங்களில் நம்ம வேகமாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அவருடைய செயல்பாடு நம்ம எதிர்பார்த்ததை விட மிக குறைந்ததாக இருக்கும்.
அதே மாதிரி ஊழியர்கள்லாம் வேலை பார்க்குற இடத்துல சில சில சச்சரவுகளை ஏற்படுத்துவார்கள். அவங்கள நம்பி எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். மொத்தத்தில் அந்த நம்ம சொந்த தொழில் செய்கின்ற இடத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலையின் காரணமாக நம்ம அதிகப்படியான வேலை செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்ம தான் முக்கியமான விஷயங்களை கவனிக்கிற மாதிரி மன உளைச்சலை தருகின்ற அமைப்பாக மாறும். இன்னும் சொல்லப்போனால் 7வது வீடு அப்படிங்கிறது நண்பர்களை பற்றி சொல்லுகின்ற இடம். நண்பர்களுடைய தொந்தரவு அல்லது நண்பர்களுடைய சகவாசம் சில நேரங்களில் நமக்கு அவமானங்களை ஏற்படுத்தும். சில நண்பர்கள் மூலமாக பண நஷ்டம், மன கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக 7வது வீடுங்கிறது களத்திர ஸ்தானம்னு பார்த்தோம். அந்த 7வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதும், லக்னத்தில் அதே ராசியில் கேது பகவான் இருக்கிறதுமே குடும்பத்தில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். சில பேருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லுகின்ற வாய்ப்பும் ஏற்படும். ஏதாவது ஒரு காரணத்திற்காக, மனக்கசப்பு காரணத்திற்காக, மன வேறுபாடு காரணத்திற்காக, இல்லை வேறு ஏதாவது குணாதிசயங்களில் பிடிபடாத ஒரு விஷயம் இருக்கின்ற காரணத்தினால கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது குரு பகவான். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் கன்னி ராசியை பொறுத்தவரை 8வது வீட்டில் குரு பகவான் 4 மாதம்தான் இருக்க போகிறார். 8ல் குரு இருக்கிறது பெரிய நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த கிரகமானாலும் 8வது இடத்துல சுமாரான பலன்களைத்தான் தருவார். அந்த வகையில் குரு பகவான் ஓரளவுக்கு மற்ற கிரகங்களை விட நன்மைகளை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார். குறிப்பாக சொல்லணுன்னா, ரொம்ப 2-3 வருஷமாக நம்ம வேலையில் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம். ப்ரமோஷனே கிடைக்கல. அதே நேரத்தில் நமக்கு சம்பளம் உயர்வும் ஏற்படலை அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த பதவி உயர்வு, சம்பளம் உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை கிடைக்காதவங்களுக்கு சில பேருக்கு வேலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதே நேரத்தில் சில பேருக்கு வேலை சம்பந்தமாக பிரச்சனைகள் வருகின்ற வாய்ப்பும் இருக்கும். நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் நமக்கு அவமானம் ஏற்படுகின்ற தன்மை இருக்கும். நமக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனால் அந்த பழி நம்ம மேலே வந்து போயும். இது குரு பகவான் 8வது வீட்டில் இருக்கிறதுனால சில சமயங்களில் நம்ம நேர்மையாக இருக்கிறதுனாலையும் நியாயமாக இருக்கிறதுனாலையும் நம்மளை சுற்றி பிரச்சனைகள் வருகின்ற வாய்ப்புகளை பார்க்கலாம். நல்லவங்களுக்கு தானே சோதனைகள் அதிகமாக வரும். அதனால் இந்த 8வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லது நம்ம நியாயமாக இருந்து கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நியாயத்தை விட்டுறக்கூடாது. கஷ்டம் நிச்சயமாக 4 மாதத்தில் அது போயிடும். அதுக்கப்புறம் 9வது வீட்டில் குரு பகவான் வரும்போது அற்புதமான பலன்களை கன்னிராசி என்பர்கள் பெறுவார்கள். நம் மாணவர்கள் நல்ல படிக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். அவங்க கேட்ட பாடப்பிரிவில் மேல் படிப்பு படிக்கின்ற சந்தர்ப்பம் ஏற்படும். அந்த படிக்கிற படிப்பில் கூட ஒரு ஆர்வம் இருந்து நல்ல மார்க்குகள் வாங்கி பெற்றவர்களுடைய மனம் குளிர வைக்கின்ற வகையில் செயல்படுவார்கள். நம்ம பையன் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிற மாதிரி அவர்களுடைய படிப்பு அமையும். அதே நேரத்தில் 9வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது தந்தையாருடைய அனுசரணையான பார்வை கிடைக்கும். அவர் நமக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பொருளுதவி, பண உதவி கூடமான இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது, எல்லா விஷயங்களிலுமே தந்தையாருடைய பரிபூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். சில பேருக்கு ஆராய்ச்சி படிப்பு படிக்கின்ற வாய்ப்பும் ஏற்படும். மேல் படிப்புக்காக சிலர் வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்பும் ஏற்படும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள் குருவினால் மிகப்பெரிய நன்மைகளை பெறப் போகிறாங்க. அதே மாதிரி சனி பகவானும் சிறப்பான பலனை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார். ராகு கேது மாத்திரமே
ஓரளவுக்கு பாதகமான பலனை கன்னிராசி அன்பர்களுக்கு தரப்போகிறாங்க. அதனால் கொஞ்சம் ராகு கேதுவுக்கு ஏதாவது பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக உசிதமானது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.